சிசாப் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, ஸ்பெஷல் ரவுண்டு. இதுல நம்மளுடைய என்ஐடி திருச்சியில லாஸ்டா கட் ஆஃப் என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்றது எல்லா குரூப்புக்கும் டக்குன்னு பார்த்துடலாம். இப்ப நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் ஓப்பன் ஜென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 372ல முடிஞ்சிருக்கு. தென் வந்து நம்ம கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32616ல முடிஞ்சிருக்கு. தென் வந்து நம்ம ஓப்பன் மட்டும் பார்த்துடலாம். தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் ஜென்ரல் நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா 1,90,350ல முடிஞ்சிருக்கு. தென் சிவில் இன்ஜினியரிங் ஓப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் நியூட்ரல் 33,672ல முடிஞ்சிருக்கு. தென் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஜென்ரல் நியூட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா 53,490ல முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே சென்ட்ரல் ரேங்க், ரைட்டா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜெண்டர் நியூட்ரல்ல வந்து 97,225ல முடிஞ்சிருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன்ல வந்து 28,506ல முடிஞ்சிருக்கு. தென் மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டா ஜெனரல் நியூட்ரல்ல 28,079ல முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து ஓப்பன்ல வந்து 25,228 வந்து க்ளோசிங் இருந்திருக்கு. இந்த ரேங்க்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல சிசாப் தேர்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. இதை பத்தி மேற்கொண்டு டீடைல் தெரியணும்னா ஆர்ஜிஆர் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நிறைய தகவல் வரக்கூடிய விஷயங்கள்ல நெக்ஸ்ட் இயர் 2026ல ஜோசால எப்படி சீட் எடுக்கணும், சிசாப்ல எப்படி எடுக்கணும் அப்படின்றதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு கைடன்ஸ் பண்றதுக்கு ஆர்ஜிஆர் ரெடியா இருக்கும். தேங்க்யூ.